அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, நண்பர்களே, ஜனசக்திகளே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று காலதாமதமாக ஒரு வெளியீட்டை எமது அமைப்பின் சார்பாக, புரட்சிகர மக்கள் அதிகாரம் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி அமைப்பின் சார்பாக இந்த வெளியீட்டை கொண்டு வந்திருக்கிறோம். காவி கார்பரேட் பாசிசத்தை வீழ்த்த தேர்தல் என்பது ஏமாற்று, மக்கள் படையே ஒரே மாற்று என்கிற தலைப்பின் கீழ் இந்த வெளியீட்டை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு இந்தியாவிலே 2024க்கான நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த தேர்தல் நடக்கிற இந்த சமயத்தில் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இந்தியாவிலே ஒரு காவி பாசிசத்தை நிலைநிறுத்திவிட வேண்டும் என்கிற முன்முயற்சியிலே ஒரு நீண்டகால பாரம்பரியம் சித்தாந்த பலத்தோடு இன்றைக்கு இந்தியாவிலே வேலை செய்து கொண்டு அதற்கான படைகளை கட்டி களத்தில் நிற்கிறது. இன்றைக்கி இடதுசாரி அமைப்புகள்லாம் மாற்று என்ன பார்க்குறாங்கன்னா, பிஜேபியை தேர்தலில் தோற்கடித்து விட்டால், தேர்தலிலே வீழ்த்தி இந்திய கூட்டணி வெற்றி பெற்று விட்டால் பாசிசத்தை நாம் அது வருவதை தடுத்து விட முடியும், அல்லது தடுப்பதற்கான ஒரு மூச்சு அவகாசம் பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திவிடும் என்றெல்லாம் கருதி பல இடதுசாரி அமைப்புகளும், சிகப்பு கொடிகளை பிடிக்கிற பல அமைப்புகளும், முற்போக்கு பேசுகிற அமைப்புகளும் கூட இன்றைக்கு இந்த தேர்தலிலே இந்திய கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை ஆணித்தனமாக பதிவு செய்கிறார்கள். இப்போ நாம் இந்த கருத்தின் மீது ஒரு சித்தாந்த ரீதியாக பதில் தர வேண்டிய அவசியம் இருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம். தோழர்களே, இன்றைக்கு பாசிசம் என்பது என்ன, அந்த பாசிசம் எதற்காக வருகிறது, அந்த பாசிசத்தை தேர்தல் மூலமாக வீழ்த்த முடியுமா, அவர்களுடைய பலம் என்ன, உலக நாடுகள்லாம் பாசிசத்தை எதிர்கொண்ட வரலாறு என்ன, நாம் எதிர்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால தான் இந்த வெளியீட்டை கொண்டு வருவதில் எங்களுக்கு சில சிரமங்களும் பொருளாதார நெருக்கடிகளும் காலதாமதமும் ஏற்பட்டது. தற்போது இந்த வெளியீட்டை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். ஏன் இந்த வெளியீட்டை வெளியிட்டிருக்கிறோம் என்றால், நான் மேற்கண்ட இந்த சொன்ன கேள்விகளுக்கெல்லாம் பதிலோடு அந்த வெளியீட்டை சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்திய கூட்டணிக்கு நாம் வாக்களித்து விட்டால், இந்திய கூட்டணி வெற்றி பெற்று விட்டால் இந்த பிரச்சனைலாம் தீர்ந்துடும், பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அதிகாரத்தில் இருந்து இறங்கிவிட்டால் பாசிசம் வராது என்கிற தோணியிலே பலரும் பேசுகிறார்கள், பலரும் அதற்காக வாக்கு கேட்கிறார்கள். ஆனால் நிலைமை களநிலைமை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒன்று இல்லை. தேர்தலிலே ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் வீழ்த்தினால் கூட, ஒரு கால் மோடியை தோக்கடிச்சிடறான்னு வச்சுக்கோங்களேன், மோடியை தேர்தலில் வீழ்த்தினால் உடனே பாசிசத்தை கட்டவிழ்த்து விடுவதற்கான படைகள் தயாராக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த விஷயத்தை பேச வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு கருத்துக்கள் சொல்லுவது போலவோ அல்லது பாசிசத்தை வீழ்த்துவதற்கு பாதைகள் அமைத்து கொண்டது போலவோ நமக்கு தெரியல. இன்றைக்கி இந்திய கூட்டணி இருக்குன்னா, இந்திய கூட்டணியே பொதுவாக பாசிச எதிர்ப்பு, இப்போ ராகுல் காந்தி கூட சொல்கிறாரு, சித்தாந்தம் எங்கள் சித்தாந்தத்திற்கும் அவர்கள் சித்தாந்தத்துக்குமான ஒரு போர், சித்தாந்த போர் நடக்குது. என்ன சித்தாந்தம் இருக்கிறது, எங்கே போர் நடக்க போகுது, பாசிசத்தை பற்றியான என்ன புரிதல் இருக்குது? இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் நாடு முழுவதும் பல அமைப்புகளை, கலவர கும்பல்களை உருவாக்கி வைத்திருக்கிறது, ஆயுதப்படைகளை கட்டி வைத்திருக்கிறது என்கிற உண்மை தெரியும். அப்போ அவர்களை எப்படி வீழ்த்துவது என்று சொல்லி கேட்டால், இல்லை தேர்தலில் நீங்கள் ஓட்டு போடுங்க, இந்த தேர்தலில் ஓட்டு போடலாம், எந்த தேர்தலும் இனி நடக்காது, பாசிசம் வந்துடும். பாசிசம் வருவது என்பது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிகழ்வு. அதற்கான முகாந்தாரத்தை ஆர்எஸ்எஸ் அமைத்திருக்கிறது. அதுக்கான ஒரு நீண்டகால பாரம்பரியமும் காவி சித்தாந்தமும் உள்ளே புகுத்திருக்கிறது. எளிய மக்களிடத்திலே கிளை பரப்பியிருக்கிறது. அதன் மூலமாக ஒரு எழுச்சி உருவாக்கி, அதன் மூலமாக ஒரு கலவரத்தை உருவாக்கி, அந்த கலவரத்தை பயன்படுத்தி தன்னுடைய பாசிச கனவை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நிதி மூலதன கும்பல், முதலாளித்துவ ஆதிக்க கும்பல் பாசிசத்தை நிலைநிறுத்துவதற்கு எல்லா நாடுகளிலும் வெவ்வேறு வடிவங்களை எடுப்பதைப் போல இந்தியா போன்ற நாடுகளிலே காவி பாசிசத்தை கையில் எடுத்திருக்கிறது என்பது நாம் புரிந்து கொண்டு பேசுகிறார்களா, அல்ல இவர்கள் புரிந்து கொண்டு பேசுகிறார்களா? இல்லை.
அப்போ இந்த கருத்தை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம். அதனால தான் இந்த வெளியீட்டை நம்ம வெளியிட வேண்டிய அவசியமாக இருக்குது. பொதுவாக எல்லாருமே வந்து பாசிசம் இந்த மாதிரி வருதுங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுங்க என்று ஒரு சும்மா வாயளவிலே அவங்க ஒரு சாதாரண ஒரு இந்து மதவெறி கட்சி, ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்க, தலித்துக்கு எதிரானவங்க, கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவங்க, அங்கே கலவரம் பண்ணுவாங்க, அதுக்காக வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்காக வந்து நிறைய பொய் பேசுவாங்க, ஊழல் பண்ணுவாங்க, சாதி வெறியை தூண்டி விடுவாங்க என்று சுருக்கி பார்ப்பதல்ல பிஜேபி ஆர்எஸ்எஸ். அந்த கட்சி ஒரு மிக பயங்கரமான ஆயுதம் தரித்த ஒரு காவி கும்பலாக சித்தாந்த படையாக உருவாக்கப்பட்டிருக்குது. ஒரு ஆண்டுக்கு ஒரு ஒரு 1,00,000 பேரை ஊழியர்களாக பயிற்சி கொடுத்து வெளியேற்றுவதாக செய்திகள் வெளியாகிருக்குது. இப்படி பல சாகா பயிற்சிகளை நடத்தி பல குழுக்களை, கொலைகார படைகளையும் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு அமைப்பு. அப்போ அதை வீழ்த்துவது என்பது ஒரு தேர்தலில் ஒரு பயன்படுத்தி அவர்களை அதிகாரத்திலேருந்து இறக்கலான்னு கனவு காணுகிறார்கள். ஆனால் என்ன உண்மைன்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றத்தில், இராணுவத்தில், நிர்வாகத்துறைகளில் எல்லாத்துலேயும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அவர்களுடைய அதிகாரமும் தலைவிரித்து ஆடுகிறது. அவங்கள வந்து வீழ்த்தணும்னு சொன்னால் நீங்கள் வந்து தேர்தலில் ஓட்டு போடுவதன் மூலமாக எந்த விளைவுகளும் ஏற்படுத்த முடியாது என்பது தான் இந்த வெளியீடு என்பது விளக்குது. அப்போ அதன் மேலே கருத்து சொல்லணும்ல. இன்றைக்கி வந்து பாசிசம் வருதுன்னு பொதுவாக சொல்லிவிட்டு அப்படியே தாவி போகிறதல்ல. நாங்கள் ஒரு தீர்வை சொல்லுகிறோம். மாற்று மக்கள் படையே மாற்றுன்றனா எப்படி பாசிசத்தை வீழ்த்த முடியும்? இன்றைக்கி உலகம் முழுவதுமே பாசிச இயக்கங்கள் வேர்விட்டு வளர்ந்து வருகிறது. பல்வேறு நாடுகள், ஐரோப்பிய நாடுகளிலும் சரி, பல நாடுகளிலும் சரி, அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் சரி, பாசிச இயக்கங்கள் வளர்ந்து வருகிற இந்த சூழ்நிலையில் இந்தியா போன்ற நாடுகளில், இந்தியா குறிப்பாக ஆர்எஸ்எஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உலகிலே எந்த பாசிச இயக்கங்களும் இவ்வளவு வலுவோடு இல்லை. ஐரோப்பியாவில் பாசிச அமைப்புகள் இருந்தால் கூட அவங்க ஒரு ஆயுதம் தரித்த படையாக இல்லை. ஆனால் இந்தியாவிலே ஆர்எஸ்எஸ் ஒரு ஆயுதம் தரித்த படையை கட்டி வைத்து ஒரு அசுர பலத்தோடு இருக்குது. அப்போ இவ்வளவு பலத்தையோடு இருக்கிற இந்த ஆர்எஸ்எஸ்ஸை தேர்தல் மூலமாக வீழ்த்த முடியும்னு மீண்டும் மீண்டும் நம்ப வைப்பது என்பது மக்களை ஒரு புரட்சிகர சித்தாந்தத்திலிருந்து, போராட்ட கண்ணோட்டத்திலிருந்து அது விலக்கி வைப்பதாக இருக்கிறது. அதை மாற்றி மக்களுக்கு ஒரு சித்தாந்த புரிதலை, எப்படி இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் ஒரு சித்தாந்த புரிதலை, ஒரு காவி சித்தாந்தத்தை மக்கள் மனிதலே ஒரு கொலைகார படையை கட்டுகிறானா அந்த சித்தாந்தத்தை புகுத்தி, அதுபோல பாசிசத்தை வீழ்த்துவதற்கான மாற்று சித்தாந்தத்தை, மக்களை ஒரு அமைப்பாக படையாக திரட்டுவதற்கான சித்தாந்தத்தை நாம் முன்வைக்க வேண்டும் என்பதை இந்த வெளியீடு வலியுறுத்துகிறது. அப்படி முன்வைத்து போராடினால்தான் பாசிசத்தை வீழ்த்த முடியும், அது எதிர்கொள்ள முடியும் என்பதுதான் உலக வரலாறு. அந்த வரலாற்று பூர்வமாக ஆய்வுகளை நடத்தி இந்த வெளியீட்டை எமது அமைப்பு வெளியிட்டிருக்கிறது. இது பல்வேறு தரவுகளோடு குறுக்கும் நெடுக்குமாக பல கேள்விகளை கேட்டு பதில் உரைக்கிறது. அந்த வகையிலே இந்த வெளியீட்டை வாங்கி படித்து தெளிவு பெற வேண்டும். பாசிசத்தை வீழ்த்துவதற்கான, மக்கள் படையை கட்டுவதற்கான களங்களிலே நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த வெளியீட்டினுடைய விலை ரூபாய் 30. தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.